ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இதில் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அப்புறம் நான் 12th லீவுக்கும் வந்தாச்சு. அடுத்து ஃபேவும் யாராவும் வந்து கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருச்சு. அப்புறம் நம்ம நிக்ஸ் வந்து 8th லெவலுக்கு வந்துருக்குது. அப்புறம் கீழே வந்து உங்களுக்காக சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், காமிக்கிட்டா டொன்டோடாய். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் ஷெல்லி வந்து 10th லீகில் கிடச்சிச்சு. அடுத்து 10th லீகில் இடையில வந்து கோல்டு கிரேட்லேருந்து உர்சுலா கிடச்சிச்சு கைஸ். அடுத்து இன்னொரு கோல்டு கிரேட்லேருந்து எட்னா கிடச்சிச்சு. கடைசியாக நம்ம 12th லீகில் இருக்கிற அந்த எமரால்டு கிரேட்லேருந்து நம்ம பெட்ஸி கிடச்சிச்சு. நான் எட்னா ரொம்ப பயங்கரமாக நினச்சேன். நான் அது அவ்வளோ பயங்கரமாலாம் இல்லை, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. உர்சுலா செம்ம முக்கியம் நினச்சேன், ஆனால் அது செம்ம ஷாக்கியாக இருக்குது கைஸ். ஓகே, இப்போ நான் புதுசாக விட்ருக்காங்க வேறு மேப்பில் விளாட்லாம் போய் அந்த இருக்குது GS3 டெத் மேட்ச். இப்போ யார் எடுத்துகிட்டு போகிறது? சரி பெட்ஸே எடுத்துகிட்டு போவோம். பெட்ஸிக்கு இன்னும் ஏன்டா எந்த ஐட்டமுமே வைக்கலான்னு கேட்காதீங்க, அது வந்து ஒரு பிரச்சனை. ஏன்னா அது வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிச்சு. கோல்டு கிரேட்டில் இதுக்கு டோக்கன் கொடுத்துட்டாங்க காலி. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இதை வந்து ஃபோர்த் லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பின்னாடி சும்மா ஆம்பியன்ஸ்க்காக டிவி சவுண்டு. எவ்வளோ நேரம் வீடியோ ஓடிட்டுருக்கு. சீக்கிரமாக இறக்குங்கடா மேட்ச்க்குள்ளே. உலகுறோம் இன்றைக்கி எல்லாரையும். சீக்கிரமாக போய் லெஜண்ட் அப்படின்னு தூக்கடா. எதை கொடுக்கணும்னு விவசாய இல்லை. பெட்ஷீட்லாம் அதை எடுக்காது. நான் வந்து இப்போ காமாக தான் இருக்கேன், அதனால தான் பிரச்சனை. பொறுமையாக எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கள் என்ன வம்பு கேட்கலாமா? எங்கள் டீமே வாடா தொடுறீங்க. நீங்கள் வைக்கிறேன்டா உங்களுக்கு ஆப்பு. சரி, நான் கட்டைய ஹீலிங்க்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கள் டீம் மேலே கையை வைக்கிறீங்க. அதனால படல. டோன் கேதே கூக்குய் நோனிசி நான் சாவுடாடாடை போடு ஏங்க இல்லாமல். எப்படியும் வரும் எட்னா அந்த இடத்துக்கு, அப்போ பார்த்துக்கலாம். இதை போட்டு சீக்கிரமாக கோரி பெட்ஸி. ஐயோ என்ன சீக்கிரமாக கோரிடா, வரேன்டா. யார் அடிக்கலான்னு பார்க்குற? யார் அடித்தாலும் பிளான் பண்ணி அடிக்கணும். அடிச்சிட்டான்டா. இதுதான் பிளான் பண்ணி அடிக்கிறது. முன்னெல்லாம் இந்த முள்ளு மழை வச்சுருக்க கேரக்டர்லாம் அப்படிப்பட்ட கேரக்டர், இப்படிப்பட்ட கேரக்டர்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது அதுங்களோட லட்சணம். சாப்பிடா, யார் அடிக்கலன்ட்டு வர? டார்க் ஃபீனிக்ஸு. என் பேரை மாற்றிட்டேங்க, சொல்லவே மறந்துட்டேன். போட்டு டாப் ப்ரெடேட்டர்கிட்ட சண்டை வச்சுக்காதீங்க. இப்போலாம் எடுத்து உள்ளே போடாத. ஓ பாய், கொஞ்சம் கறி கொடுங்க பாய். பாய், ஐயோ செத்தண்டா. அட்டை போட்டு தின்றலான்னு பார்த்தேன். நம்ம ப்ரூஸ் அண்ணன் இருக்காரு, கவலை எதுக்கு? நம்ம அண்ணன் க்ளோஸ் ரேஞ்சிலேருந்து பார்த்துப்பாரு. இது வேற தோரணி வாங்கி வச்சுக்கிட்டு கடுப்பேற்றிக்கிட்டு. நாங்கள் தான் ஜெயித்தோம். போட்டு MVP லாஸ்ட் மேட்ச் MVP தான், 7 கில்லு. ஓகே, அடுத்து நம்ம என்ன கேம் பிளே பார்த்துடலாமா? யாரா நம்மளுக்கு 2 ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்காது? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ, வாங்க. சரி, பேட்டிலுக்கு போயிட்டானா? சரி, ஒரு வேலை இருக்குது, அதை பார்த்துக்கிறேன். எங்கடா இருக்க?
500 தான் ப்ளஸ்ஸா? ஐயோ இது தெரியாமல் போச்சு. ஃபியூ மினிட். அட போங்கடா நீங்கள். 2500 ப்ளஸ்ஸு வச்சு நல்ல கேரக்டர் தான். நான் ஆனால் ஏன்டா கட்டை யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்லலாம் கட்டை சுத்தமாக யூஸ் ஆக மாட்டேங்குது கைஸ். சரி லெவலில் போட வேண்டியது இருக்குது, அதை போட்டு விட்ருவோம் அப்படியே. மணியாக் ட்ராப்பர். என்ன பேர் கொடுத்துருக்கீங்கடா நீங்கள், நல்ல பேர் கொடுத்துருக்கீங்களா? மணியாக் ட்ராப்பர், மோனியாக் ட்ராப்பர்ன்ட்டு. அடுத்து ப்ரூஸ் கொஞ்சம் மெயினாலே அவர் கொஞ்சம் போட்டு விட்டுறலாம். தலைவரை வச்சு நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்த லெவலுக்கு வருமா வராது. பசி உனக்கு தான். அடுத்து எமௌண்ட் எடுக்கணும்ல? இல்லை இதில் எமௌண்ட் இல்லை. 8000 போங்கடா நீங்களும். ஓ நீ தான் 3000 எடுத்துக்கிறியா? ஒரு ஸ்ட்ரைட் லெவலில் போட்டுவிட்டா பிரச்சனை முடிச்சு. எங்கே கைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஐயோ ஃபர்ஸ்டையும் கிடச்சிருக்கு கைஸ், அதையும் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு நீங்கள் உங்களுக்கு விட்ட கேப்பில் கிடச்ச கேரக்டர்லாம் என்னென்னா ப்ரூஸு, ஃபஸி, ஷெல்லிக்கு ஸ்கின்னு, அடுத்து உருசுலா, எட்னா, பெட்ஸி. லெட்ஸ் கோ வித் எட்னா. எட்னா வச்சு அவ்வளோவா விளையாட தெரியாது. ஓகே மேட்ச் ஆரம்பிக்குது. யாருக்காவது என் லாங்குவேஜ் புரியலைன்னா தயவுசெய்து சவுண்டை ஃபுல்லாக குறைச்சிருங்க. அதாவது ஆல் ஆஃப் யூ ரெடியூஸ் யுவர் சவுண்டு ஃபுல்லி ஹூ டோன்ட் நோ திஸ் லாங்குவேஜ். ஆரம்பிக்கடா மேட்சை. ஐயோ தண்டகர்ம தான் டீம் வச்சுருக்கனே. நிக்ஸே உன்னை யார் கூப்பிட்டா? இதுங்க ரெண்டும் இருக்கிறதுனால ஏன் லெஜண்ட் ட்ராப் பண்ண போச்சு. டியூக்கை நினச்சாதான் பயமாக இருக்கிறது. அடப்பாவி நீங்களாம் ஒரு டைப்பாக தானே வந்திருக்கீங்க. அந்த டியூக்கை நினச்சா வேற பயமாக இருக்குது. என்ன நல்ல வேலை மொக்க டியூக்கு தான், பயப்பட வேணாம். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. நான் எங்கேயோ நிற்பேன், ஆனால் கரெக்டாக எனிமி வந்து நடுவில் நிற்பானுங்க. அவனுங்கெல்லாம் இழிச்ச வாயன். ஓகே டைம் கிடைக்கிறப்போலாம் இங்கே வந்து ட்ராப்பை செட் பண்ணிடணும். செத்தாண்டா சேகு. கரெக்டாக உள்ள நுழையிறியா பாஸ்? நல்லா இருக்குது. நான் லெவலில் போயிட்டேன். முன்னாடி ஒன்றா லெவலில் இருந்தேன், அதனால் அடிக்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அடிக்காதீங்க. கொஞ்சம் கேப் கொடுங்கடா, ட்ராப் போடுவேன். இந்த மாதிரி நான் பண்ணால் போதும், நிறைய கில்லு கிடைக்கும். ஒரு டாப் அடைச்சி ஃபின்னு அதெல்லாம் தப்பு. ஃபின்னு இவனுங்கெல்லாம் சரியான மொக்க பிளேயர்ஸு. அடிச்சிட்டானுங்கடா இதைய வச்சு. ப்ரெடிட்டரா டோனி? நான் தான் 8 கிலோ போடு. அடுத்து நம்ம ஊருக்குள்ள எடுத்துருவோம். ஒரு சில வச்சு பங்கமாக விளையாடுறேன் கைஸ்னா. எனக்கே இடையில தான் தெரிஞ்சிச்சு அது.
உருசுலாவுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நான் என் உருசில் கம்மியில் ஆகுதுன்றதுனால பவர். ஐயோ கேலியா பார்த்துடலாம்டா, கேலியா நான்ட்டு. எனக்கு கேலியை நினச்சா பயமாக இல்லை, அது அங்கே இருக்கிற அந்த டியூக்கை நினச்சாதான் பயமாக இருக்குது. போய் தலடா, லெஜெண்டரி அப்படிலாம் எடுத்துருக்க. யூகே ஏன் இது கேலி வேலையாக இருக்கும். கேலி மூஞ்ச காலி 10th லெவலா முடிச்சு விட்டீங்க போங்க. போட்டிருப்பேன் பிங்க் கலரை. கேலி பக்கத்தில் போனால் கேலி செத்துச்சு, அதுக்கு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. உரைய வைக்கும் பவர்ரா என்கிட்ட இருக்கு. ஐயோ என்ன உன் வேலையை காட்டுண்ணா, போயிடணா. இந்த நாயை வச்சுக்கிட்டு சாப்பிடா. இன்னைக்கு நாங்கள் செத்தோம், அது உறுதி. ஆய வரண்டா. ஐயோ நல்ல வேலை ரோடில் மாட்டல, இருந்தாலும் நாய் பின்னாடி தோற்றுது. 10th லெவல் அது, அதனால தானே நீங்களாம் உயிரோடு இருக்கீங்க. ஏய் நான் போயிருட்டே மண்டை. பார்த்துக்கிறேன்டா, அவங்கள பார்த்துக்கிறேன். சூத்திரம் வரேன், சூத்திரம் சாப்பிடா. ஐயோ என்ன கடைசி இல்லை இருக்குது கொண்டாங்களே. சரி கேலிக்கு 500 காசு கொடுப்போம். கண்டிப்பாக 17 தலைவன் இருப்பான், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் வேறு ஆகுது, எவ்வளோ நேரம்? 10 நிமிஷத்தில் தாண்டிடுச்சா? ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். சாரி லாங் வீடியோ போட முடியல. கன்ஃபார்ம் நான் இனிமேட்டு வீடியோ ரெகுலராக போடுவேன் இனிமேட்டு, கவலைப்படாதீங்க. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எனக்கு காசுலாம் வராது, சும்மா தான் எல்லாம். ப்ளீஸ் கைஸ். அப்புறம் என் ஐடி காமிக்கிறேன், கடைசியாக பார்த்துக்கோங்க. அந்த கில்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க, அது நான் கொஞ்சம் மொக்க பிளேயரு, அதான் அப்படி இருக்குது. ஓகேவா? பாய் கைஸ், பை 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 பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.